ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் வந்துட்டு சீரியஸாக நடந்த சண்டை நினச்சி பதறிட்டார் நம்ம அண்ணாமலை. கூப்பிட்டு நிற்க வச்சு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாளாக நீயும் ரவியும் தான் சண்டை போட்டிங்க, இப்போ வந்து வீட்டுக்கு இந்த மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டா என்னடா அர்த்தம், நீ என்னடா மீனாட்ட சொல்ல மாட்டியாடா, மீனா பொறுப்பான பொண்ணு ஏன்டா இப்படி சண்டை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, கடைசியில் என்னப்பா எப்பப்பா அமைதியாக இருக்கவங்களே அமைதியாக இருக்க சொல்லுவீங்க, ஏன் எகிரிட்டு வரவங்களை அமைதியாக இருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா, சரி விடுங்க, இது பாகுபாடு பார்க்குற உலகமாப்பா, இதில் நம்ம எங்கே நியாயத்தையும் நீதியும் எதிர்பார்க்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் இது நடந்ததெல்லாம் சும்மா சண்டைப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, வெளியே சத்தம் வரையும் காது கிளிக்குதேடா, நீ என்ன சும்மா சண்டை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி பலக்குரலோட அம்மாட்ட போய் நம்ம அம்மா சண்டையை மூட்டி விட அங்கே வந்து இங்கே நடக்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க, மீனாவும் ஸ்ருதியும் பேசக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கப்பா, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கிறோம் பாட்டாங்க, எப்பா நடிக்கிறது தப்பு இல்லப்பா, இது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயத்துக்காக நடிக்கணும்னா நடிக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இது வேற மாதிரி போயிட போகுதுப்பா, பார்த்துக்குப்பா அப்படின்றாங்க. அப்பெல்லாம் போகாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆறுதலை போட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோஹினியோட அம்மாவுக்கு சீரியஸாக இருக்கணும், உங்க பதறி அடிச்சுட்டு ஓடியாது நின்று பார்த்தா ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்குப்பா, இவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடடே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரோஹினியோட அம்மாவுக்கு என்ன கவலைனா கிறிஷை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற கவலை தான். எப்படி ரோஹினி நல்ல நாள்லே பார்த்துக்க மாட்டாங்க, இப்போ எப்படி பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையே யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம கிறிஸ்டனை பற்றி நீ கொஞ்சமாக யோசிடுன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கை தூக்கி குப்பையில் போடணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா பெத்த பிள்ளைய விட இந்த உலகத்தில் வேற என்னமா பெருசுன்னு நீ நினைக்கிற, ஒன்றும் புரியலமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரீ அட்வைஸை கொடுத்துட்டு இருக்க டைமில் கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷை பார்த்தா மட்டும் போதுமா, அவனை எப்படியாவது உன் வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வேற நாளைய ப்ரமோன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க, அதை பார்த்தோன்னே கண் கலங்குதுப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ